இந்த பாதையில் வந்தது வரணும்னு எதுவும் ஆசைப்பட்டு வர்றது பெரிய விஷயமே கிடையாது. யார் ஒன்றாலும் வரலாம். ஆனால் இதை சீராக கடைப்பிடிச்சு கடைசி வரைக்கும் உபதேசங்களை வாங்கி எல்லாத்தையும் அடைஞ்சால்தான் ஞானம் கிடைக்கும். ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்ட போகிறோன்னா முதல்ல ஒரு கடைக்கால் எடுக்கிறோம், அப்புறம் ஒரு பேஸ் மட்டம் போடுறோம். பேஸ் மட்டம் போட்டுட்டால் அது மட்டும் வீடு முடிஞ்சிட்டு அது மாதிரி ஒரு உபதேசம் 2 உபதேசம் வாங்கிட்டால் உங்களுக்கு ஞானம் கிடச்சிடும்னு முடிவு பண்ணிட்டாதீங்க. அது மாதிரி கிடைக்காது. அப்போது தொடர்ந்து நீங்கள் எல்லா உபதேசம் வாங்கி உச்சத்துக்கு போகும்போது தான், ஒவ்வொரு படியாக போகும்போது தான் உங்களுக்கு முழுமையான ஞானம்னா என்னான்னு புரிய வரும். அது வரைக்கும் அது சரியாக புரியாது. ஏன்னா ஞானம்ன்றது ஒரு மறைப்பொருள். அதை எதிர் உருவங்கள் கிடையாது, அதுக்கு அடையாளங்கள் கிடையாது, அதை காட்டவும் முடியாது, அனுபவிக்க தான் முடியும். அப்படி அனுபவிக்கணும்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய பாடங்களை சீரான முறையில் பண்ணணும். இதுக்கு காரணமே சொல்லக்கூடாது. காரணம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பாடம் பண்ண முடியாது. இந்த ஞான பாடம்ன்றது டிவி பார்க்குறீங்க, ஒரு 3 மணி நேரம் பார்க்குறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க, 1 மணி நேரம் படிக்கிறீங்க, வீட்டில் உட்காந்து குழந்தைங்க கூட பேசுகிறீங்க, 2 மணி நேரம் பேசுகிறீங்க. இது எல்லாம் உலகத்துக்காக பண்ணுறது. ஆனால் உங்களுக்காக பண்ணுறது 1 மணி நேரம் அமைதியான முறையில் உங்கள் மனசு தவிக்காமல் உட்காந்து பாடம் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு உதவும். மற்ற செய்ததெல்லாம் உலகத்துக்கு தான் உதவும், உங்களுக்கு உதவாது. அப்போது இந்த வாழுங்காலத்தில் உங்களுக்கு வழி தேடிங்க, நீங்கள் வாழ வழி தேடிங்க. அதுக்கு தான் இந்த பாடம் தேவைப்படுது. ஒரு அம்மா சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அம்மா சொல்லுவாங்க, நல்ல கதி போவியாடா, நாசனமாக போடுவிடா அப்படின்வாங்க. அப்போ நல்ல கதின்னா என்ன, நாசகதின்னா என்ன அப்படின்னா, இந்த மூச்சு வெளியே போனால் நாசமாயிடும், மூச்சு உள்ளே நின்னா நல்ல கதியாகும். அப்போ நம்ம நல்ல கதிக்கு போனோன்னா இந்த பாடம் அவசியம். மூச்சு வெளியே போகக்கூடாது, வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளே அடங்கணும். உள்ளுக்குள்ளே அடங்கணும்னு நம்ம மூச்சை பிடிச்சிக்க முடியாது. பிடிச்சிக்கணும்னா நம்மளே போயிடுவோம். அதுவே போக்கிலேயே போய் அதை அடக்கி அது உள்ள அடங்கணும். அப்போ நீ பேசினா மூச்சு வராது, தூங்குனா மூச்சு வராது, உனக்கு உள்ளவே இருக்கும்போது அது உனக்கு பாதுகாப்பு. அதுதான் சொன்னான், கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்னா. ஒரு நாய் வளர்க்குறோம் வீட்டிலன்னா கட்டி வச்சா தான் திருடம் வந்தால் பிடிக்கும். கட்டாமல் அதுக்கு சோறு போட்டு அவுத்து விட்டுமா அது எங்கன்னா போய் சுற்றி நிற்கும், திருடம் வந்து இங்கே திருடி போடுவோம். அதனால் கட்டி வைக்கணும். அதே மாதிரி நம்ம மனசை நமக்குள்ளே கட்டி வைக்கணும். கட்டி வச்சா தான் நமக்கு வர இன்ப துன்பங்கள் நமக்கு தெரியும். அந்த கட்டி வைக்கிறதுக்கு தான் இத்தனை பாடங்கள் தேவைப்படுது. இந்த பாடங்களை சீராக வாங்கி செய்யுங்க. ஏதோ ஒரு உபதேசம் ஒரு குருக்கிட்ட போனால் இங்கே ஒரு உபதேசம் வாங்கணும், இன்னொரு குருக்கிட்ட போனோம் இன்னொரு உபதேசம் வாங்கினா அது தவறாக போயிடும். எந்த குருக்கிட்ட போனாலும் அங்கேயே கடைசி வரைக்கும் நின்று வாங்க, இங்கே வரணும்னு அவசியமே கிடையாது. அது எந்த குருக்கிட்ட போனாலும் கடைசி வரைக்கும் அவங்க நின்றுங்கன்னா தான் உண்மை உங்களுக்கு விளங்கும். ஆனால் ஒவ்வொரு இடத்துல இங்கே நாக்குது அங்கே நாக்குதுன்னு கடைக்கடியாக போகிற மாதிரி போனோம்னா உண்மை விளங்காமல் போயிடும். அதனால் சீரான முறையில் பாடத்தை பண்ணுங்க. அழகான உபதேசம் இது. அதை உங்களுக்காக வாழறதுக்கு, நீங்கள் வாழறதுக்கு கொடுக்குறது இது. உலகத்தில் வாழறதுக்கு உங்களுக்கே பண்ண தெரியும், ஆனால் நீங்கள் வாழறதுக்கு உங்களுக்கே பண்ண தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு குரு தேவைப்படுறாரு. அந்த குருன்ற முறையில் தான் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன். ஜாகிரதையாக செய்யுங்க. சொல்லுங்கப்பா. யாருக்காவது எதனா சந்தேகம் இருக்குதா? என்ன விஷயமாம்மா வந்தீங்க? ஏம்மா சரி, நிம்மதினா என்னம்மா அது? அப்போ துக்கம்னா என்னது? சந்தோஷம்னா என்னது? அமைதி எங்கே மாறும்? சந்தோஷத்தில் ஆரவாரம்ல வரும். சந்தோஷத்தில் அமைதி எப்படி வரும்? மனசு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அமைதி இருக்காது, சந்தோஷப்படும். துக்கம்ன்றது அழை வரும், வேதனையை கொடுக்கும், அமைதி இருக்காது. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் அமைதி. அந்த அமைதி தேடணும்னா ஆண்டவனை தேடணும், அப்போ தான் அமைதி கிடைக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் சந்தோஷமும் துக்கமும் விற்கிது, அமைதி விற்கலை. அமைதியை விற்கிறவன் ஆண்டவன் மட்டும்தான். அப்போ அவங்ககிட்ட போனால், எந்த கடையில் போனால் எந்த பொருள் வாங்கலாமோ அந்த கடைக்கு போனால் தானே. எல்லா கடையிலையும் போய் எனக்கு அமைதி கொடுன்னா எங்கே கிடைப்பான்? அதனால் இறைவனை தேடுங்க, கண்டிப்பாக அமைதியாக இருக்கும். சந்தோஷத்தையும் தள்ளிடுங்க, துக்கத்தையும் தள்ளிடுங்க, அமைதியாக இருப்பீங்க. சந்தோஷம் விரும்பிட்டால் சந்தோஷத்தினுடைய தொடர்ச்சி துக்கம் வரத்தான் செய்யும். அப்போது சந்தோஷம் எனக்கு வேணாம்,
அப்போ துக்கமும் எனக்கு வேணாம் அப்படின்னணும். அதனால் அந்த மாதிரிங்க கௌதம புத்தர் ஒரு வழியிலேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனோம். அவர் வரார், வழியில் ஒரு கும்பல், அவருக்கு ஆகாத கும்பல் அவரை வழி மறித்து கண்ணா முன்னான்னு திட்டுறான். அவர் அசையாமல் நின்னுங்கிறார். அவங்களெல்லாம் திட்டி முடித்த பிறகு அவர் கேட்குறாரு, ஐயா போட்டா அப்படின்றார். போடா அப்படின்றாங்க. யார? மகான், பெரிய மகானை இந்த ஒன்றுத்துக்கு உதவாத நாய் சொல்லுது போடா அப்படின்னு. அவர் போயிடுறாரு. மறுவாரம் அவர் அதே வழியில் வர்றாரு. யாரெல்லாம் திட்டினானோ அவெல்லாம் சேர்ந்து பழங்கிழம் வச்சுக்கின்னு, ஐயா உங்களுடைய அருமை தெரியாது, நாங்கள் தப்பாக பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு இந்த பழமெல்லாம் கொடுக்குறாங்க அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறார், அப்பா போன வாரம் நான் போகும்போது திட்டினேன்ல, அதை நான் எடுக்கவே இல்லை, அது உனக்கே சொந்தம். இந்த வாரம் எடுத்துன்னு வந்துக்கிற பழம் இதெல்லாம் இதுவும் உனக்கு சொந்தம், ஏன்னா நான் உலகத்துலேருந்து எதையும் எடுக்கிறது இல்லை அப்படின்ட்டார். அப்போது எடுக்கிறது இல்லைன்னும் போது என்ன ஆச்சு? அவருக்கு துக்கமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. எடுக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவங்க திட்டினது அன்றைக்கி வருத்தமாக இருந்திருக்கும், இப்போ வரும்போது பழம் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருந்திருக்கும். ரெண்டும் ஆனான் போது அமைதியாக இருக்கிறார். அது மாதிரி உலகத்தில் சந்தோஷத்தின் துக்கையும் விட்டீங்கன்னா அமைதியான வாழ்வு வாழுவீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? சந்தோஷம். சொல்லுங்கப்பா. தாய் தகப்பனுடைய விந்தால நோய் வரும், நம்ம பழக்க வழக்கங்களால் நோய் வரும், அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா நமக்கு பலங்குதுன்னு பல வழிகளில் போயிடுறோமே, அப்போ அதெல்லாம் நோயாக தானே மாறும். போகும்போதெல்லாம் சந்தோஷமாக இருந்தது, நோய் வரும்போது மட்டும் துக்கப்பட்ட எப்படி நியாயம்? அதையும் ஏற்றுக்கணும், அது வரதான் செய்யும். கோழிக்கறி சாப்பிட்றோம்ல, கோழிக்கறி சாப்பிட்றோம்லப்பா, அப்போ அந்த கோழிக்கு நோய் வந்து இருக்குது, அந்த கறியை தான் சாப்பிட்டோம், நமக்கும் நோய் வரும். ஆடு நின்றுந்ததுன்னா சளி ஊற்றிக்கினே இருக்கும் நோயான ஆட்டுக்கு. அந்த ஆட்டை அறுத்த சாப்பிட்ட உடனே அந்த கறி தான் நமக்குள்ளே போய்க்குது, நமக்கு நோய் வரதான் செய்யும். நம்ம செயல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையே. அப்போ நம்ம திருந்த செய்தோம்னா இதெல்லாம் நமக்கு பாதிப்பு இருக்காது. சொல்லுங்கள். ஆமாம், உன் தகுதிக்கு எந்த தர்மம் செய்ய முடியுமோ அந்த தர்மம் செய்யலாம். இப்போ நான் ஒன்றுமே இல்லை, 10 பைசா இல்லாத ஒன்று, ஏதோ ரயில்வேயில் வேலை செய்துன்னு இருந்தேன். எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு, ஒரு குடும்பம் காப்பாற்றின்னு இருந்தேன். ஆனால் நான் என்ன செய்தேன், இது செய்தால் நான் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் ஆழுமா? ஆடு மாடு கூட குட்டி போட்டுக்குது, பொண்டாட்டி பிள்ளை குட்டியோடு வாழுது, அப்புறமா அது பிரிஞ்சு போகுது, அது செத்து போகுது. அப்போ இந்த மனுஷன்றவன் யார்? அவன் எதுக்காக பிறந்தான்? அவன் பிறந்ததுக்கு என்ன அடையாளம் இந்த உலகத்தில் வச்சுட்டு போகிறான் அப்படின்னு சிந்தித்தேன். அப்போ யோசனை பண்ணேன், ஒரு ஆசிரமம் கட்டணும், ஒரு கோயில் கட்டணும். அப்போ ஊருக்காக கோயில், நான் சாமி கும்பிட்றதில்லை, என்னையே கும்பிட்டுக்கிறவன் நான். ஊருக்கு ஒரு கோயில் வேணும். இப்போது இது ஒரு தர்மமாச்சு, எத்தனையோ பேர் கும்பிட்டுட்டு போகிறான். அப்போ இது தர்மம் தானே. ஆனால் இது தர்மம் தான், சும்மா இல்லை. 3 கோடி ரூபாய் போச்சு, 1.5 கோடி ரூபாய் போச்சு கோயிலுக்கு. இந்த மாதிரி தர்மங்கள் அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். 5 தானங்கள் இருக்குது, அதில் ஒரு தானத்தை எல்லோரும் பண்ண முடியாது, 4 தானம் எல்லோரும் பண்ண முடியணும். கோதானம், பூமி தானம், கோதானம், வஸ்திர தானம், அன்னதானம். இந்த 4 தானத்தை எல்லாராலையுமே பண்ண முடியும். ஆனால் பண்ணுறதில்ல, மனம் வர்றதில்லை. அடுத்தவங்க வீட்டு சோத்துக்கு வேணால் இவன் போய் உட்காரான், இவன் வீட்டு சோத்து போட மாட்டேன்றான். அப்படிப்பட்ட மனுஷனுங்க வாழறாங்க. அதனால் தர்மம் மட்டும்தான் தன்னை காப்பாற்றும். அதனால தான் தர்மத்தை பண்ணுங்கன்னு சொன்னது. அது உங்கள் சக்தி எவ்வளவோ அவ்வளோ தர்மம் பண்ணலாம். கடவுள் வழிபாட்டில் தூய பக்தி பண்ணணும்னு சொல்கிறீங்களா ஐயா? கடவுள் வழிபாட்டில் தூய பக்தி பண்ணுங்க, எல்லாருனாலையுமே இறைவனை அடைய முடியாது. ஆமாம், அப்போது நீங்கள் தூய பக்தி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வள்ளலார் ஐயாவும் சொல்லியிருக்காரு. சரி, அது தூய பக்திங்கிறது எப்படி? எந்த நேரமும் கடவுள் நினைப்போட வாழு. காலையில் எழுந்தீங்கன்னா எந்த வேலை செய்யலையோ கோயிலுக்கு போ. அங்கே சாமி இருக்குதோ இல்லையோ, உன் மனசில் சாமி இருக்குது, டெய்லி அதை 1 மணி நேரம் வழிபடும். ஏன்னா இதெல்லாம் முடியாது உங்களால், இதுக்கெல்லாம் உங்களுக்கு வசதி கிடையாது, நீ உன் நண்பன் எல்லாம் வேஸ்ட்டு கேஸ். அதனால் டெய்லி கோயிலுக்கு போ, ஒரு மணி நேரம் உட்கார. ஆண்டவா, என் வாழ்க்கை என்ன இப்படி அமைஞ்சது, நான் எப்படி வாழணும், அதுக்கு நீ தான் வழிவகுக்கணும்னு போ. அதுதான் தூய பக்தி. 10 ரூபாய் இருந்ததா 10 பேருக்கு கொடுத்துட்டு வா. தர்ம காரியம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷம் கிடைக்கும். 10 பேர், நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நீ சாப்பிட்டு சந்தோஷப்பட, 10 பேரை சாப்பிட வச்சு பார்த்து சந்தோஷப்படணும்.
10 பேர் சாப்பிட்டாவே உனக்கு பசியாறிடும். அது ஒரு சந்தோஷம். நம்மளால் 10 பேருக்கு பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஆசிரமம் கட்டும்போது 10 பேர் கூட கிடையாது. அதுக்கப்புறம் 20 ஆச்சு, 50 ஆச்சு, 100 ஆச்சு. இன்றைக்கி 2000 பேர் சாப்பிட்றான். அப்போ இது ஒரு சந்தோஷம். நேற்றை விட இன்றைக்கி 2000 பேருக்கு போட முடிஞ்சதே. அப்போ கூட இவ்வளோ தான் போட முடியும், இன்னும் போட முடியாதா? ஒரு சந்தோஷம். இப்படி சந்தோஷம் பண்ண நான் சாப்பிட்டுட்டு 4 வகை பதார்த்தம் வச்சுக்கணும், ஆஹா இதாடா சாப்பாடு என்னன்னா மண்ணில் போகுது. அதான் சொல்கிறாரு, பட்டு ஆடை எல்லாம் போட்டெல்லாம் சாப்பிட்டப்பா, ஆனால் நீ எதெல்லாம் சாப்பிட்டியோ அதெல்லாம் ஒன்றை சாப்பிட போதேன்றாரு. கொன்றது தின்றது, தின்றது கொன்றது, சிறுத்தது பெருத்தது, பெருத்தது சிறுத்தது அப்படின்றத சொல்கிறார். அவர் சொல்கிறாரு பத்ரகிரி, மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலன்றார். நாட்டுக்கு அம்மாச்சி பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்ணும்பா, 2 கிலோ கறி எடுத்து போடுறேன், 4 கிலோ மீன் வாங்கி என்ன பண்ண போகிற? உன் புள்ள 2 கிலோ மீன் போட்டிங்கன்னா நாளைக்கு 2 கிலோ கல் எடுத்து போடுவான் தலையில். வாழ வகுத்துக்கு நம்ம வாழ்க்கையை, அது இல்லாத வாழ்ந்துட்டு பின்னாடி வருத்தப்படல பயனே கிடையாது. சொல்லு. இல்லை, இறைவன் வந்து நம்மளை பார்த்தா கூட எடுக்க மாட்டான்னு சொல்கிறீங்களே, அதாவது நம்ம இறைவனுக்கு உன்னை பார்த்தா எப்படி தெரியும் அவனுக்கு? நீ நான் அட்ரஸ் இல்லைங்க, இறைவன் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். இறைவனும் விலாசம் இல்லாத உனக்கும் இறைவனுக்கும் தொடர்பே கிடையாது சாமி. உனக்கும் உலகத்துக்கும் வீட்டுக்கும் தான் தொடர்பு. கடவுளுக்கும் இங்கே மனுஷனுக்கும் தொடர்பே கிடையாது. கடவுளுக்கு மனுஷங்கிற தொடர்பு வச்சுங்கிற மனுஷனுக்கு இங்கே வேலை கிடையாது. கடவுள் தொடர்புள்ள மனுஷன் மத்தியில் மனுஷன் இங்கே வேலை கிடையாது அவனுக்கு. கடவுள் தொடர்பு இருக்கிற மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இந்த மக்கள் கூட வேலை கிடையாது. அவங்க மூலியமாக தானே இந்த உலகமே நடக்குது. நல்லோர் பொருட்டு உயுமா உலகம்னு சொல்கிறாங்க. நல்லோர் பொருட்டு நல்லோர் தானே, கடவுள் இல்லையே. நல்லவனா இருந்தீங்கன்னா இதை இப்போ சொன்னேன்ல, 4 பேருக்கு சோறு போட்டாங்க, நல்லவங்க சோறு போட்டாங்க, கெட்டவன் அதை வாங்கி சாப்பிட்டான். கெட்டவன் பாக்கெட் நிறைய பணம் வச்சுக்கிறான், 10 பைசா கூட ஈய மாட்டேன்றான் யாருக்கும். அவன் கெட்டவன். நல்லவன் 10 பேருக்கு தர்மம் பண்ணுறான். அதனால் நல்லவரால் இந்த உலகம் நடக்குதுறான். ஏழையாக இப்போ இருக்கிறவங்க வந்து அவங்க முன் ஜென்மத்துடைய பாவத்தினால அந்த அவன் முன் ஜென்ம பாவமாக இருக்கட்டும், இந்த ஜென்ம பாவமாக இருக்கட்டும், கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துட்டு போய்கினே இருக்கணும். அவன் ஏழையா பணக்காரனா, போன ஜென்மமா இந்த ஜென்மம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கணும் மனசு இல்லையா பாக்கெட்டில் போட்டுன்னு வீட்டுக்கு போயிடணும். சரிங்க, கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் ஐயா, கடவுள் பொதுவானவர் தான். ஆனால் மனுஷன் போனால் தானே பொதுவானவர். மனுஷனுக்கு கடவுளே தெரியாது தடுமாறுங்கிறான். அப்போ பொதுவானவர் எங்கே, உறவானவர் எங்கே? கடவுள் பொதுவானவன் தான். இப்போ சூரியன் வருது, இது யாருக்காவது சொந்தமா? யாரையாவது ஏழை பாழை பார்க்குதா? யாரையாவது பணக்காரங்க வசதி பட்ச வசதி இல்லாதவன் நினைக்குதா? எதையுமே பார்க்கறதில்லை. பொதுவானது. சந்திரன் வருது, ஒரு ஆளுக்கு குளிரும் ஒரு ஆளுக்கும் வெந்து போதா? பொதுவானது. வெள்ளி வருது, பொதுவானது. இந்த மண் இருக்குது, பூமி பொதுவானது. ஆனால் மனுஷன் பொதுவானவனா? புழா அப்படின்றிய, அப்புறம் நீ எங்க பொதுவானவனா இருக்கிற? இது எல்லாம் பொதுவானவன். இறைவனும் பொதுவானவன் தான். ஆனால் நீ பொதுவானவனா இல்லையே. ஆனால் மற்றதை மட்டும் யோசிக்கிறோம், நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லையே. என்ன பயன் அதனால? வேற்றுமையிலே தான் உலகம் வாழ்ந்துட்டே இருக்குது. வேற்றுமை உலகம் வாழட்டும். நீ வேற்றுமை இல்லாத வாழ கற்றுக்க. உலகம் வேற்றுமை இல்லாத வாழுதுன்னு நினைப்பு வரும். நீ வேற்றுமையோடு இருந்தீங்கன்னா உலகம் வேற்றுமையாக இருக்குதுன்னு நினைப்பு வரும். உலகத்தில் எல்லாமே மாறிட்டே இருக்கும்போது அப்படியே ஸ்திரத்தன்மையோட யாராவது இருக்க முடியுங்களா? ஐயா, உலகம் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. உலகம் பொருள் அதான் நம்ம தான். நீ தான் உலகம். நீ தான் மாறி இருக்கிற. மண் மார்ச்சா, சந்திரன் மார்ச்சா, சூரியன் மார்ச்சா, வெள்ளி மார்ச்சா, ஆகாயம் மார்ச்சா? எதுவுமே இயற்கை மாறல. மனிதன் தான் மாறினான். மனிதன் தான் உலகம், மனிதன் தான் வாழ்க்கை, மனிதன் தான் செயல், மனிதன் தான் சாவு. நம்ம போகிற பாதை வந்து பொது வாழ்வில் ஈடுபடும் போதோ சுவாசத்தினால அவங்க என்ன நமக்கு மாறி சண்டை பின்னலாகையால் மங்கி மாளுதே உலகில் மாநிலர்கள் எத்தனை கோடின்னு சொல்லி அது சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம கரெக்டு தான், நம்மளால முடியலையே.
இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டே போயிட்டே வாழ வேண்டியதுங்களா? அவை சொல்லுது, இந்த உடம்பு எதுக்காகடா இந்த அமைப்பு வந்ததுன்னு சொன்னால் தர்மம் பண்ணுறதுக்காக வந்துடுறான்னா. பிறருக்கு உபகாரமாக இருக்கிறது தான் இந்த மனித பிறவி கிடைச்சி. ஆனால் இவன் எங்கே பண்ணுறான், 4 பேர்கிட்ட இருந்து பிடுங்குறான். அப்போ ஆசைன்னு ஒன்று மாட்டிக்கிறோம். அந்த ஆசைங்கிறது அப்போ ஆசை இருக்கும்போது நமக்கு எதுக்கு வீணு பிரச்சனை? ஆசையில் வாழ்ந்துட்டு போ, சாக வேண்டியதுதான். இல்லை, எல்லா செயலுக்கும் ஆசை தானே. அதுதான் ஆசை, எல்லா செயலுக்கும் ஆசை தான். கடவுள் மேலே ஆசை வச்சுக்க, வீட்டு மேலேயே ஆசை வச்சுக்கின்னு எல்லாத்தையும் ஆசை தான். ஆசையை கடவுள் மேலே மாற்ற, அதை மாற்ற முடியலையே. வீட்டு மேலே தானே ஆசை வச்சுக்கணும், சொத்து மேலே தானே ஆசை வச்சுக்கணும், பிள்ளைங்க மேலே தானே ஆசை வச்சுக்கணும். இந்த ஆசையை கடவுள் மேலே மாற்ற சுகமாக இருப்பிய, மாற்ற முடியலையே. இந்த ஆசை உலகத்து மேலே தானே வைக்கிற. பணம் அருவத்துக்கிட்ட போக முடியல, உருவத்துக்கிட்ட தான் போயிட்டே இருக்கு சுற்றி சுற்றி. ஐயா, அருவன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, வாயில் பேசுகிற விஷயம் இல்லை. எல்லாம் கற்பனையில் தெரியலாம், ஒன்றா நிஜத்தில் போக முடியாது. அதனால் உருவத்தாண்டியாவது உண்மையில் இருங்கோ, உருவத்தாண்ட போய் போலி வேஷம் போடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். அருவத்தை விட்டுடு, அருவத்தை கிட்டெல்லாம் சராசரி மனுஷனால் போக முடியாது. ஆனால் உருவத்தாண்ட போனாலும் உண்மைக்கு வழிபடுங்க. அங்கே போய் போலி வேஷம் போட்டு பகுட்டு வேலை காட்டாதீங்க. இந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு இது வந்து உபதேசம், இது வந்து இந்த அர்ஜுன மனைவிக்கு சொல்லும் போது அபிமன்யு காது கேட்டார்னு சொன்னீங்க. அது கருக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு ஜாதகமே வராது. கருலேருந்து வெளியே வந்தவொன்னு தான் அந்த ஜாதகமே வரும். வளர்ச்சி இருக்குது இல்லை, ஜாதகம் பிறந்த பிறகு தான் வரும். வளரும் போதே அது எல்லாம் சாப்பிடுத. குழந்தை பிறந்ததுன்னா காட்டுப்பீன்னுவாங்க தெரியுமா, பூச்சின்னு வருந்தம்மா. எப்படி வந்தது அது? அம்மா சாப்பிட்டது குழந்தைக்கு போச்சு, அம்மா நினச்சது குழந்தைக்கு போச்சு, நினச்சது அப்பா சொன்னது குழந்தைக்கு போச்சு. பிறந்த உடனே அந்த உடம்புலேருந்து வந்துடுச்சு. அது பிறந்த பிறகு தான் அது எல்லாமே அதுக்கு எல்லாம் வரும், எல்லாம் வரும். முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயம் எல்லாமே உண்மையாக அவங்க சத்தியத்தை சொன்னாங்க. நம்ம தான் அதில் வாழ கிட்டவே போகிறது இல்லையா. நம்ம போலி அசத்தியத்தில் வாழ்க்கையை நடத்துகிறோம். எதையெல்லாம் நம்பக்கூடாதோ அதையெல்லாம் நம்புகிறோம், எதையெல்லாம் தொடக்கூடாதோ அதையெல்லாம் போய் தொடுறோம், எது மேலெல்லாம் ஆசைப்படக்கூடாதோ அது மேலாம் ஆசைப்படுறோம். சினிமாவில் நடிக்கிறேன்னு வந்தேன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னேங்க நான் சொன்னேன், ஏன்டா உன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்தியாடான்னு. ஏன்னா ஒரு கதாநாயகனாவோ ஒரு நடிகனாவோ வரணுன்னா நமக்கு ஓரளவுக்காவது மூஞ்சி கொஞ்சம் கலையாக இருக்கணும். அவன் போயிட்டான். போன வாரத்தில் வந்து கேட்டாண்ட நின்று அழுவுறான். என்னடா அப்படின்னா, நான் எனக்கு தெரியல அவன் தான் நீட்டு. என்னடான்னா, சாப்பாடு வேணும் சாமி, பசி எடுக்குதுன்றான். அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு, ஏன் இந்த மாதிரின்னா பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கின்னு போயிட்டா. ஆனால் நீ எதுலையாவது நடிச்சிட்டு போ, நான் சினிமாவில் நடி, நாடகத்தில் நடி, தெருக்கூத்தில் நடி, உனக்குன்னு ஒரு தொழிலை தேடு. 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இதை சைடில் தேடு. இப்போ நாகேஷ் இருந்தார், தேங்காய் சீனிவாசன் தான் மாதிரி, திடீர் கண்ணையா இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஐசிஎஃப்பில் இருந்தாங்க, வேலை செய்துக்குன்னே சினிமாவுக்கு போனாங்க. ஆனால் நான் சினிமாவில் தான் நடிப்பேன். நீ நான் எம்ஜிஆர் மாதிரி கதாநாயகனா? நீ மூஞ்ச கண்ணாடியில் பார்த்தா குரங்கு மாதிரி ஆகுது. இன்றைக்கி சினிமாவில் நடிக்கணும்னா நீ பணம் எடுத்துன்னு போனோம். அது மாதிரி நிலையில் இருக்குது. பாவம் வந்து உட்காந்து அழுவுறான். அதெல்லாம் திட்டினேன் நான். ஏன்டா அன்றைக்கே 4 வருஷத்துக்கு முன்னே சொன்ன ஏதாவது ஒரு தொழிலை தேடிக்கோ, மீதி சினிமா ப்ரோக்ராம் பாரு. நீ சினிமாவில் தான் நான் கதாநாயகன் நான் நடிப்பேன், சினிமாவில் தான் நடிப்பேன். நீனா இன்றைக்கி பார்த்தியா நிலைமை என்னாச்சு? பொண்டாட்டி எத்தனை நாள் கடன் வாங்கி போடுவா? 1 நாள், 2 நாள், 1 வாரம், 1 மாதம். நீ எங்கேயுமே போ, சினிமான்னு சுற்றின்னு வந்தீங்கன்னா அவள் கடங்க கொடுத்துவன் சும்மா இருப்பான். அவளை சும்மா விடுவானா? அப்போ என்ன, அவன் வீட்டில் சண்டை வரும், அவன் உன்னை விட்டுட்டு போயின்னு தான் இருப்பா. பாவம் ஓன்னு அழுவுறான். அவன் வர மனசு கஷ்டமாகி போச்சு. இது காரணம் என்னன்னா, வகுத்துக்குன்னு வாழறதில்லை. ஒரே மூட்டை ஆசை, நான் பெரிய ஆளை மாறிடணுன்ட்டு. இதனால் வர விபரீதங்கள் ஒரு பிடி சோத்து கூட வழி இல்லாத போது. நீ எந்த தொழிலா செய், திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, உழைச்சி எந்த தொழிலா 10 ரூபாய் சம்பாதி. ஒரு டீ கல்ல கிளாஸ் கழுவு தப்பு கிடையாது.
அந்த உழைப்பில் சாப்பிட்ற சந்தோஷங்குத அது பெரிய ஆனந்தமான சந்தோஷம். அதை மாதிரி கற்றுக்கணும். அதை விட்டு போட்டு கண்ணா முன்னான்னு வாழ்ந்து போட்டு பின்னாடி வருத்தப்பட்டல ஒரு பயனும் கிடையாது. நான் டெய்லர் வேலை செய்திருந்தேன், நல்ல வருமானம். அப்போல்லாம் கடை கிடையாது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமே. சரியான வேலை, அதுவும் மற்ற டெய்லர் மாதிரி இந்த துக்குடா டெய்லர் கிடையாது. நான் எனக்கு பேண்ட்டு தான் தைக்க தெரியும், எனக்கு ஜாக்கெட் தான் தைக்க தெரியும், நான் கோட்டு வரைக்கும் தைச்சவன் நான். ஆனால் அப்படியாப்பட்டவங்க கூட யோசித்தேன், நாலு இவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்ம கையில் 10 ரூபா கூட வச்சில்ல, நாளைக்கு நம்ம திடீர்னு எதனா வச்சுனா பொண்டாட்டி புள்ளுக்கு நடு ரோட்டில் நின்றுடுமே. ஒரு ரயில்வே வேலை போகணும். கேரேஜில் போனேன், வேலை செய்தேன். அங்கே அப்பாயின்மெண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் தான். இது சரிப்படாதுன்ட்டு ஐசிஎஃப்க்கு போனேன். இந்த 40 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இன்றைக்கி 30,000 ரூபா பென்ஷன் வருது. உழைப்பு முக்கியம். இன்னைய வரைக்கும் 5 வயசு விட்டு நான் வெளியே வந்தேன். இன்றைக்கி 75 வயசு வரைக்கும் என்னுடைய உழைப்பில் சாப்பிட்ற ஒரு புள்ள தயவுலையோ பொண்டாட்டி தயவுலையோ மாமியார் வீட்டு தயவுலையோ வாழலை. நான் வாழ்க்கை சுயமாக வாழ கற்றுக்கணும். அதுதான் மனசு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கே இந்த நிமிஷமே எனக்கு உயிர் பண்ணோட சந்தோஷமாக சாப்பிட பரவாயில்ல, நான் யாருடைய தயவுலை வாழ, என் உழைப்பில் நான் வாழ்ந்து சாகிறேன்னுட்டு. வாழ்க்கை அப்படி இருக்கணும். அவங்கவுங்க இந்த சுயநலமாக இருந்து அவங்க தற்காத்துக்கு மட்டுமே தான். இங்கே சுயநலம் பொது நல்லம். நீ வாழறதுக்கு சுயநலம் தான். நீ சாப்பிட்டீங்கன்னா தான் உனக்கு, நான் சாப்பிட்டா எனக்கு, நான் சாப்பிட்டா உனக்கு வருமா? எல்லாமே உலகமே சுயநலம். கடவுளே ஒரு சுயநலவாதின்னு சொல்லிக்கிறேன் நான். அதனால் இங்கே யாரும் பொது நலவாதியெல்லாம் கிடையாது. எல்லாரும் உலகத்தில் அத்தனை பேரும் சுயநலம்தான். கடவுளும் ஒரு சுயநலம் தான். கடவுளை நம்மளை படைக்கலாம், நமக்கு நேற்றுக்கு இந்த வம்பு. அப்போ அவன் படைத்தான் அவனை பற்றி பேசணும்னு, நம்ம படைத்தோம் நம்ம துன்பத்தில் விழணுன்ட்டு. இப்படி எல்லாம் சுயநலத்தில் தான் வாழ்ந்தோம். இங்கே யாரும் சுயநலத்தில் பொதுநலத்தை செய்யணும். ஆனால் பொதுநலத்தில் சுயநலத்தை பயன்படுத்தி கூடாது. இதுதான் தப்பு. உலகமே பெண்கள் வசம், அதாவது பெண் தன்மை மாதிரி சொல்கிறாங்க. பெண்கள் வசம்லாம் உலகமே இல்லை. ஆண்கள் பெண்கள் கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துங்கிறான் இவன். அதனால் எல்லா பெண்களும் அப்படி கிடையாது. கணவன் பேச்ச தட்டாத பெண்கள்லாங்கிறான், கணவனை கட்ட தடிக்கிற பெண்களும் இருக்கிறான். குடும்பத்தில் அதே நேரத்தில் பெண்களை நிம்மதி இல்லாத ஆக்கிற ஆண்களும் இருக்கிறான். அதனால் பெண்கள் எல்லாம் அவங்க அராஜகம் பண்ணுறாங்க, அவங்க அந்தம் பண்ணுறாங்க. ஆம்பளெல்லாம் புத்தன் புனிதவானெல்லாம் சொல்லாத. 2 பேர்லையும் கெட்டவங்க நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் கையில் நம்ம கொடுத்தாதான் வரும். பெண்கள்னு ஒரு உருவம் இல்லைன்னு சொன்னால் உலகம்னு ஒரு உருவம் கிடையாது. சக்தியின் தன்மை பெண்கள் மட்டும்தானா, இல்லை பொதுவானது எல்லாமே சக்தி? சக்திங்கிறது பெண்கள் மட்டுமா, பொதுவானது எல்லாமே சக்தின்னா என்ன அர்த்தம்? பலம்னு அர்த்தம். இப்போ நீ ஒரு குடும்பம் வச்சுக்கிற, ஒரு பேச்சுலராக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணு சேர்ந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பலம். அதே நேரத்தில் உன் உடலில் நீ சாப்பிட்டு பலமாக இருந்தீங்கன்னா தான் நடமாட்டம். சக்தின்றது பலம். பலம் மட்டும்தான், பெண் தன்மை கிடையாது. பெண் தன்மை கிடையாது. ஆனால் அதோடு சேரும்போது அது உன் குடும்பத்துக்கு ஒரு பலம் கிடைக்கிது. அதனால் சக்தி இல்லாத சிவம் இல்லை, சிவம் இல்லாத சக்தி இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? சக்தின்னா உடல், சிவம்னா உயிர். இவ்வளோ தான் வித்தியாசம். அதான் ஆன்மாவும் உயிரும் ஒன்றாங்கய்யா. ஆன்மா வேற, உயிர் வேற, ஜீவன் வேற. உயிர்ன்றது மூச்சு காற்று, ஆன்மா ஜீவன்ன்றது விந்து, ஆன்மான்றது ஓசை. இது முப்பொருளாக இருந்து தான் உலகத்தையும் இயக்குது, நம்மளையும் இயக்குது. ஓசைங்கிறது சிவத்தன்மை அப்படின்னு அருவங்கிறது இல்லை. அப்போ அந்த சிவங்கிறது வந்து கடைசியில் தான் எல்லார் மனசுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவத்தன்மைங்கிறது உணர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உன் உயிரை உணர்றியா பாரு முதல்ல, சிவத்தை அப்புறம் உணரலாம். 1ஆம் கிளாஸ் படி முதல்ல. அதையே படிக்காது, ஸ்கூல்லேயே சேராத நான் எம்ஏ படிக்க போகிறேன்னா உணரலான்னா எப்படி முடியுமா? அதனால் 1ஆம் கிளாஸை முழுசாக முடிச்சு பாஸ் ஆகும், அப்புறமா எம்ஏ பற்றி பேசிடலாம். மக்கள் எல்லாம் ஒரு தைரியத்தோடு வாழ்கிறதுக்கான வழி ஒன்றும் பண்ண முடியாது. நீ சொன்னீங்கன்னா தைரியத்தோடு வாழ்ந்துருவானா? இல்லை எல்லோரும் அழிஞ்சிடுவானா? அவன் வாழ்க்கை அவன் கையில், அவன் உயிர் கடவுள் கையில். அதனால் நீ தைரியமாக இரு, நீ பயந்துக்கின்னு இருந்து நீ நான் சொல்லி நடக்க போகிற காரியங்கிட்ட இந்த மந்திரமாக இது விட்டலாச்சார் படமா இது. அதனால் அவன் வாழறதை பொறுத்த தைரியமாக வாழறதும் பயந்து வாழறதும் அவன் கையில் தான் இருக்குது. நம்ம சொல்லிலாம் நடக்க போகிறது கிடையாது. இந்த கற்பனை விஷயத்துக்கெல்லாம் நான் போகிறது கிடையாது.
இப்போ சிறந்த வாழ்க்கைங்கிறது எப்படி ஐயா? ஆ? சிறந்த வாழ்க்கைங்கிறது எப்படி? சிறந்த வாழ்க்கைன்றது அவங்க சிறந்த வாழ்க்கை வாழறாங்களா இல்லையான்னு அவங்க கனவு மனைவிக்கு தான் தெரியும். உனக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. அப்போ ஊருக்கு அப்புறம் எப்படி? தேவையில்லை, அவங்க மனநிறைவோடு வாழறது தான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. சரிங்க சரிங்க. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். மனம்னு சொல்கிறோம். இந்த உடலுக்கு 1008 வியாதி வருது, மருந்து இருக்கு. மனசு வைக்கிறது என்னதான் மருந்து இருக்கு? ஆமாம், மருந்து கொடுக்கறதுக்கு ஒரு பொருள் இருக்குதுல்ல. மருந்து எங்கே எடுத்து போடுவோம்? வாயில் போடுவோமே. ஐயா உடம்பு சரியில்லை, ஜுரம், இந்த மருந்து வாயில் போட்டுக்கோ. ஐயா தலைவலிக்குது, இந்தா ஒரு மருந்து, எங்கே போடணும்? அதே வாயில் தான் போட முடியும், தலையிலலாம் போட முடியாது. அப்போ உடம்புக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அப்போ அதை போடுறதுக்கான வைத்தியம் இருக்குது. மனசுக்கு அடையாளம் எங்கே இருக்குது? இல்லையே. அதுக்கு ஒரு வடிவம் இல்லையே, உருவம் இல்லையே. உள்ளகிற மனசு ஆணாவும் தெரியல, பெண்ணாவும் தெரியல, அழியாவும் தெரியலையே. அப்போ அதுக்கு வைத்தியமும் இல்லை, ஒரே வைத்தியம்தான். அப்போ இங்கே மனநோய் ஹாஸ்பிட்டலாம் இருக்குதுங்க சாமி, அங்கெல்லாம் வைத்தியம் பண்ணுறாங்களே, அப்போ அதெல்லாம் என்ன கணக்கு? அங்கெல்லாம் ஒரே கணக்கு தான். மனம் பித்து பிடிச்சி போச்சுன்னா ஓய்வு இல்லாத மனம் சிந்திக்கும். அப்போ இந்த ஓய்வு இல்லாமல் சிந்திக்கக்கூடிய மனசை தூங்க வைக்கிறாங்க. அங்கே கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைலாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும். இது ரெண்டே வேலை தான். நல்லா தூங்கு, மாத்திரை போட்டுக்கோ, நல்லா தூங்கு, மாத்திரை போட்டுக்கோ. இப்படி பண்ணால் என்ன சாமி ஆகும்? மனசோட வேகம் குறையும். ஏன்னா இந்த விஞ்ஞானத்தினால இதை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் நான் கூட ஒரு பைத்தியம்தான். என் மனசில் கூட ஏதோ ஒரு பைத்தியம் இருந்தது. ஒவ்வொரு மனசுலையும் ஒரு பைத்தியம் இருந்தது. ஆனால் இந்த ஒரே ஒரு பாடம் ஒவ்வொரு மனசில் இந்த பைத்தியத்தெல்லாம் தெளிய வச்சுத. அது என்ன மருந்து சாமி? யோகம் என்ற மருந்து. மனம் என்ற பித்து தெளியணும், மனத்துல மயக்கம் தெளியணும்னா ஒரே விஷயம்தான் சாமி. நல்ல குருவா முதல்ல தேடி பிடிக்கணும். குருன்னு சொல்லிக்கிறாங்கன்னா அங்கே போகவே கூடாது. நான் தாங்க குருன்னு யாரோ கூப்பிட்டாங்கன்னா திரும்பியே பார்க்கக்கூடாது. யாரும் ஒருத்தர் நான் குரு இல்லைன்னு சொல்கிறாரோ அவரே உலகத்தில் தலை சிறந்த குரு. அந்த மாதிரி ஒரு குரு பிடிச்சி அவர்கிட்ட கலையை வாங்கினால் மட்டும்தான் இந்த மனம் என்ற பித்தம் தெளியும். அது ஒன்றே இந்த மனசுக்கான மருந்து, வேற எதுவுமே இந்த உலகத்தை மருந்து இல்லை சாமி. ஓகே, ஆத்மாவன சாமி திரும்ப வந்துங்கன்னா, உலகத்தில் எல்லா ஜீவராசியும் படிச்சுட்டான் இறைவன். ஆமாம், மனுஷனால மட்டும்தான் ஞானம் அடைய முடியும்னு சொல்கிறாங்க. ஆமாம், தன்னையே தான் பார்க்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜீவராசிலாம் எதுக்காக படைக்கணும்? மனுஷனை மட்டும் படைச்சிருக்கலாமே, எல்லா ஜீவராசியும் எதுக்காக படைக்கணும்னு கேட்குறேன். ஆமாம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, ஒரு கரடி ஒன்று இருக்கும் மனசுக்குள்ள, புலி ஒன்று இருக்கும், சிங்கம் ஒன்று இருக்கும், நரி ஒன்று இருக்கும், நாய் ஒன்று இருக்கும், கொக்கு ஒன்று இருக்கும், கழுதை ஒன்று இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து இந்த குணம் வந்தது? இவ்வளோ ஜீவராசியாகவும் பிறந்து வளர்ந்ததுனால தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன், மனுஷனாக வந்திருக்கிறேன். இன்னும் வர முடியாமல் எத்தனையோ ஜீவராசி இருக்குது. அதெல்லாம் யாரு? என்ன மாதிரியே அதுவும் ஆன்மாக்கள் தான். ஆனால் என்னால் மட்டும்தான் இறைவனை பற்றி சிந்திக்க முடியும். ஏன்னா எனக்கு மட்டும்தான் இறைவன் மூலாதாரம்னு ஒரு பொருளை கொடுத்துட்டான், அங்கே ஒரு சக்தியை கொடுத்துட்டான். என்னால் மட்டும்தான் அதன் மூலியமாகவும் இறைவனை அடைய முடியும். புரியுதுங்களா? மற்ற எல்லா உயிரினமும் உயிராக மட்டும்தான் வாழும். ஒரு புலி சாவர வரைக்கும் புலியாகவே இருந்து செத்து போடும், ஒரு பூனை சாவர வரைக்கும் பூனையாகவே இருந்து செத்து போடும். ஆனால் ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் மனுஷனாகவே இருந்து செத்து போனார். யாரையாவது சொல்கிறோமா? ஏன்? ஒவ்வொரு மனுஷனும் புலியாகவும் சிங்கமாகவும் பூதமாகவும் வாழ்ந்துருக்கிறான் சாமி. காரணம் என்ன? மனம். புரியுதுங்களா? அப்போ மனுஷனால் மகானாகவும் மாற முடியும், கேவலமான ஒரு சூழ்நிலை எடுக்க முடியும். காரணமான ஒரே பொருள் மனம்ன்ற ஒரு பொருள். அப்போ எந்த உயிரிலும் இல்லாத ஒரு பொருள் எதெல்லாம் கொடுத்துருக்குறான்? மனம்னு ஒன்று கொடுத்துட்டான், மூலாதாரம்னு ஒரு பொருள் கொடுத்துட்டான். இதையெல்லாம் பயன்படுத்தி அடையக்கூடிய அறிவுன்ற ஒரு பொருளையும் கொடுத்துட்டான். புரியுதுங்களா? இதெல்லாம் யாருக்காக வேணுதுன்னா மனுஷனால் மட்டும்தான் இது சாதிக்க முடியும். நான்லாம் முக்தி அடையில, நான்லாம் மோசமாயிட்டேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நான் மனுஷனாக பிறப்போனான்னு எந்த கேரண்டியும் கிடையாது. நாளைக்கு நான் திரும்பவும் எங்கேருந்து வந்தேன்னா அங்கேயே போய் சேர்ந்துருவேன். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அப்புறம் இன்னொரு கேள்வி,
இப்போ வந்து நம்ம சராசரி மனுஷன் இறந்துட்டா ஆமாம், காயின்ஸ் வைக்கிறாங்க, ₹1 இல்லை ₹5 நெத்தியில் வைக்கிறாங்க. நெத்தியில் பொட்டு வச்சுறாங்க. அப்போ 2 பக்கம் ஒன்று பூவு ஒன்று தலைன்னு சொல்லுவாங்க. அந்த பூ வைக்க மாட்டாங்க, தலை மட்டும் தான் வைக்கிறாங்க. ஆனால் மகான்கள் சம்மதி ஆயிட்டுனா இவ்வளோ வெளிச்சம் தர சூரியன் வைக்க மாட்டாங்க, நைட்டில் இருட்டாக இருக்கிற சந்திரனை வைக்கிறாங்க. சிவபெருமானுக்கு அரைச்சந்திரன் தான், ஆனால் மனுஷனுக்கு மகான்களுக்கு மட்டும் முழு நிலை வைக்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன? என்ன சாமி, எவ்வளோ சாவுக்கு போயிருப்போம், எவ்வளோ நெத்தியில் போட்டு பார்த்துருப்போம். என்ன எதுக்காக சாமி வச்சுருப்பாங்க? அதுவும் தலையை பார்த்த மாதிரியே இருக்கும். எதுக்காக வைக்கணும்? வேறு எவ்வளோ பொருள் இருக்குது இந்த உலகத்தில். எதையாவது ஒரு தங்கத்தை கொண்டு போய் வச்சிடலாம்ல, வைக்கலையே. காரணம் என்ன? ஒரு பொருள், இந்த பணம் தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்குது. பணம்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? கற்காலமாயிட்டு இருக்கும். பணம் தான் இவ்வளோ போராட்டத்துக்கு காரணம் கத்தா. அதை போல இந்த உலக இயக்கத்துக்கு காரணமான பொருள் எதுவோ, எது பணம் தானே. அந்த பணம் இல்லைன்னா இவ்வளோ போராட்டம் தேவையில்லையே. அதை போல இவ்வளோ நாள் ஒரு வாழ்ந்ததுக்கான பொருள் உள்ளே இருந்ததுப்பா, இப்போ இல்லை. எந்த பொருள் இல்லை? உள்ள ஒரு தலைவன் உக்காஞ்சிட்டு இந்த உதவாத ஒரு பொருளை ஒரே மெச்சும்படி காப்பாற்றின்னு இருந்தான். அந்த பொருள் இப்போ இல்லை. அதை எதை கொண்டு நான் காட்டுறது? எதை கொண்டு சாமி காட்டுறது? காட்டவே முடியாது. அப்போது பணம், பொருள் அப்படின்ற பொருளை தலையில் வச்சுட்டு இவ்வளோ பெரிய உலகத்தை தீர்மானிக்கிற பொருள் தான்டா. ஆனால் உள்ளே இருக்கிற ஆன்மா போனால் இந்த பொருளால் காப்பாற்ற முடியாது. உள்ள காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. எல்லாத்தையும் அதான் உருவாக்குது. நான் படுற பாடு, இன்ப துன்பம் எல்லாத்துக்கும் இந்த பொருள் தான் காரணம். ஆனால் என்னோட உயிரை அதை காப்பாற்றி தக்க வைக்கக்கூடிய தகுதி இந்த பணத்துக்கு இல்லைப்பா. உலக மக்களே பார்த்துங்க, பணம் பணம்னே ஓரிங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு ஊரெல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு நம்ம நெத்தியில் ஒரு பொட்டை வச்சு காட்டுறான். புரியுதுங்களா? அப்போ இந்த பணம் நம்மளை காப்பாற்றலை, உள்ளே ஏதோ ஒரு தலைவன் உக்காந்து காப்பாற்றினான். அதனால தான் காயினில் ஒரு தலை இருக்கும், அந்த தலையை வச்சு தான் நமக்கு காட்டுவான். அப்போ இது நாள் வரைக்கும் நம்மளை காப்பாற்றி இந்த ஒரு தலைவன் இன்னைக்கு இல்லை. அவனை அடையாளப்படுத்துறதுக்காக தான் சாமி சாதாரண மனுஷனுக்கு நெத்தியில் காயின் வைக்கிறான். ஆனால் மகான் என்ன பண்ணுறான்? இந்த உடம்பு இருக்கும்போதே அவங்க செத்துட்டாங்க ஏற்கனவே. எனக்கு கண் இருக்குது, நான் யாரையுமே பார்க்கல. காது இருக்குது, நான் எதையுமே கேட்கறதில்ல. எல்லா பொருளும் இருக்கிறது, உள்ளது உள்ளபடியே இருக்குது. ஆனால் அங்கே செயல் இல்லை. அப்போ அவங்க யாருக்கு சமம்? செத்ததுக்கு சமம். செத்தாரை போல திரிமணமேன்னு சொன்னது இதுதான். வாழும்போது நீ செத்ததுக்கு சமமாக இருந்தால் உன் நெத்தியில் பொட்டு வைக்க மாட்டான் சாமி, என் நெத்திலையும் பொட்டு வைக்க மாட்டாங்க சாமி. அப்போ அங்கே எதை அடையாளமாக காட்டுவான்? எது எந்த பொருள் அங்கே உள்ளே இருந்ததோ, எந்த பொருள் அதை காப்பாற்றின்னு இருந்தோ அந்த பொருளை இந்த உயிர் பார்த்துடுச்சு. அதுக்கு அடையாளமானது எது? நிலா, சூரியன். சாப்பிடுங்க, டைம் ஆயிடுச்சா? சரி. அப்போ மகான்கள் எதை கொண்டு அடைஞ்சாங்கன்னா அவங்க சந்திரகலையை கொண்டு தான் இந்த ஞானத்தை அடைஞ்சாங்க. இந்த மூச்சை சந்திரகலைன்ற அந்த 16 கலைகளை நிறுத்தினதுனால தான் பூரணத்துவம் அடைஞ்ச ஞானத்தை அடைஞ்சாங்க. அதனால தான் ஒவ்வொரு மகானுக்கும் சாட்சியாக இருக்கிற பொருள் முழு நிலவு. அதனால தான் அவங்க கொடுக்கக்கூடிய பாடங்கள்லாம் எப்போ கொடுக்குறாங்கன்னா அதே முழு நிலவு நாள் தான். ஆனால் மகானை மறந்த கூட்டமெல்லாம் பாடம் கொடுக்குது. எந்த நாளில்? அவங்களுக்கு எப்போ லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் பாடம் கொடுக்குது. காரணம் என்ன? தனக்குள்ளே உள்ளே இருக்கிற பொருளை பார்த்துட்டா இந்த கேலியும் கிண்டலும் ஆளாக வேண்டிய வேலையே இருக்காது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் மகானுக்கு சாத்தியம். அதனால தான் மகானுக்கு அடையாளமாக நிலவை காட்டுறாங்க. புரியுதுங்களா?